இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்ற வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய பாதுகாப்பும் எனக்கும் கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. இயேசுவின் ஜெபங்களின் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான சில வசனங்களை நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்க போகிறோம். நீதிமொழிகள் 24:10. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என்னடா இது ஆபத்து காலம்னா என்னது? சோர்ந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், திடீர்னு ஒரு வியாதி வருகிறது, இல்லைன்னா திடீர்னுட்டு குடும்பத்தில் ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாக ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலினால் நமக்கு ஒரு சேலஞ்சஸ் வரலாம். நம்மளை யாராவது தவறாக பேசியிருக்கலாம், இல்லைன்னா நமக்கு விரோதமான காரியங்களை யாராவது பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நமக்கு ரொம்ப வேலை இருக்குது, செய்யவே முடியலை, ஐம் ஸோ வீக் அப்படின்னு சொல்லி என்னால் முடியவே இல்லை, பலவீனமாக இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குன்னு எப்படி செய்ய போகிறேன், இந்த கை வலிக்குதே, கால் வலிக்குதே, எனக்கு செய்ய முடியலையே, இப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரலாம். இப்படி என்ன ஆபத்தாக இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் பைபிள் சொல்லுது என்னென்னா, நமக்கு பலன் இல்லையா, நமக்கு பலன் ரொம்ப கம்மியாக இருக்குது, பலன் குறுகினது அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராவது பலன் குறுகி இருக்கணும்னு யாராவது விரும்புவோமா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதனால தான் சத்துள்ள சாப்பாடாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம், நமக்கு கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போவோம்னு சொன்னால், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போவோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலன் குறுகினவர்களாக இருக்கோம்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த ஆவிக்குரிய அந்த பலனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரம் எக்ஸாம்ஸ் வரும், ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டில் எக்ஸாம் வரும், ஒழுங்காக படிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், ரொம்ப பயந்து போயிடுவாங்க, பேனிக் ஆயிடுவாங்க, எக்ஸாமுக்கே போகாமல் இருந்துருவோமா அப்படிங்கலாம் கூட நினைப்பாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும், கிரைசிஸ் வரதான் செய்யும். ஆனால் எல்லாவற்றிலையும் ஒரு மன சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் தைரியத்தோடையும் நம்ம பலத்தோடையும் அதை அணுகணுங்கிறது தான் நம்ம கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி 3 முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் நமக்கு சொல்கிற ஆபத்து காலம் அது என்ன பிரச்சனையாக இருந்தலாம், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைனால், இல்லைன்னா வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பக்கத்து வீட்டு நெய்பரால், இல்லைன்னா ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற மேனேஜர், கோவொர்க்கர், இப்படி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அது ஒரு ஆபத்து காலம் தான். ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ப்ரேயர். முதல்ல நம்ம கர்த்தரை கூப்பிடணும். நம்ம அதுக்கு மேலே நம்ம கோபப்பட்டுட்டு, இல்லை நம்ம எரிச்சல் அடைஞ்சிட்டு, நம்ம சமாதானத்தை தொலைச்சிட்டு, நம்ம சுற்றில இருக்கிற சமாதானத்தை தொலைச்சிட்டு, இல்லைன்னா சோர்ந்து போய் சிலருக்கு அதுலேயே தலையே சுற்றிடும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இல்லாமல் உடனே நம்ம பண்ண வேண்டியது இம்மிடியட்டாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதற்கு பதில் கொடுப்பேன்னு சொல்கிறார். சங்கீதம் 18:6. சங்கீதம் 18:6 இதில் ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு ஃபேவரட்டான சங்கீதம் இது. முழு சங்கீதத்தையுமே நீங்கள் உட்காந்துருந்து படிங்க. சங்கீதம் 18:6 படித்துக்கொள்வோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு நெருக்கம் உண்டான நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன், அவரை கூப்பிட்டேன், அபயமிட்டேன். ஐயோ கர்த்தாவே எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு அபயமிட்டேன். அவர் என்ன சொன்னார்? ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த முழு சங்கீதத்தையும் படிச்சிங்கன்னா எப்படி கர்த்தர் இறங்கி உதவி செய்தார்னு இருக்கும்.
கர்த்தர் தம்மை நோக்கி இப்படி கூப்பிடுகிறவர்கள், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்யாமல் இருப்பதே இல்லை. நீங்களும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த இது இருந்தாலும் சோர்ந்து போயிடாமல், வீக்காக ஆயிராமல் அந்த நேரத்தில் உடனே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் போட்டில் போயிட்டு இருந்தாங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு இந்த இந்த இன்சிடெண்ட். அப்போது திடீரென்று பெரிய அலை, காற்று வந்ததுனால படகு அப்படியே அசையுது. அவர்கள் மடிந்து போயிடுவோமோன்னு பயப்படுறாங்க. ஏசப்பா அவங்களோட போட்டில் இல்லை, கரையில் இருந்தார். அதை பார்த்து விட்டு அந்த தண்ணியில் நடந்து அவர்கள் பக்கத்தில் போகிறார். அவர்கள் பயப்படுறாங்க. ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அவர் உள்ளே ஏறி போய் உட்கார்ந்தார். வேறு எதுவும் பேசின மாதிரி இந்த இடத்துல எழுதவே இல்லை. மார்க் 6:51. அவர் அந்த போட்டில் ஏறி அமர்ந்த உடனே அந்த காற்று கடல் எல்லாம் அமைதியாயிட்டு, போட்டும் அழகாக அமைதியாயிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் எப்படி கொந்தளிப்பாக இருக்கலாம், இவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன், இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம், என்ன செய்யன்னு தெரியாமல் திக்கு திணறி போய் நிற்கலாம். அந்த நேரத்தில் அவரை கூப்பிடும்போது அவர் அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே அவர் நம்முடைய நடுவில், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதை செய்யாதுன்னு சொல்லியிருக்கிறபடி நம்ம நடுவில் இருந்து அவர் அந்த ப்ராப்ளத்தை நமக்கு சால்வ் பண்ணி கொடுப்பார். மார்க் 6:51 படிக்கிறேன். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். ஆடிக்கொண்டிருக்கிற படகு, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஆடிக்கொண்டிருந்தாலும் அதற்குள்ளே அவர் வருவார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அவ்வளோதான், காற்று அமர்ந்த. அவரை உள்ளே இன்வைட் பண்ணுங்கள், அவரை ப்ரேயரை பண்ணுங்க. அவர் உள்ளே வந்தால் எல்லாம் சரியாக போயிடும். ஓகே, ஸோ முதல் பாயிண்ட்டு ப்ரேயர். ரெண்டாவது துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, கஷ்டமான நேரத்தில் துதிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், நம்ம படிக்கலாமா? ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அதில் ஒரு இன்சிடெண்ட் எழுதப்பட்டிருக்கிறது. 25, 26 நான் படிக்க போகிறேன். பவுல், சீலா என்கிற 2 ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவர்கள் தேவனை குறித்து அவர்கள் பிரசங்கித்தபடினால் அவர்கள் சிறைச்சாலையில் இப்போ அடிபட்டிருக்காங்க. அடித்து அவங்கள நொறுக்கி அவங்கள கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு சிறைச்சாலையில் உள்ள ப்ரிசனில் போட்டிருக்காங்க. காலையில் தொழு மரத்தில் மாட்டி வச்சுருந்தாங்க. இந்த 2 பேரும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அவங்க மனசில் என்ன போயிருந்துருக்கும்? ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம எப்படி வெளியே வரும், உயிரோடு வெளியே வருவோமா, நமக்காக யாராவது ஏதாவது செய்வாங்களா, அப்படிலாம் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு அவங்க வழி கொடுக்காம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, நம்ம முதல்ல பார்த்தோம், ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு சத்தமாக பாடுறாங்க. இவங்களுக்கு எங்கேருந்தா எனர்ஜி இவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, இவங்களை அடித்து உதச்சி போட்டிருக்காங்க. அங்கேருந்து துதிச்சு நடுராத்திரிக்கு ஜெபம் பண்ணிட்டு துதித்து பாடிக்கொண்டிருந்தார்களாம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கழட்டி போட்டார். ஒரு எர்த்துக்குவேக்கு அனுப்புனார். சிறைச்சாலையே அசைஞ்சிச்சு, கதவுகள் திறந்துட்டு, கட்டுகள் சங்கிலியெல்லாம் உடைபட்டு தெரிபட்டு போனது. அப்போ அவங்க பண்ணினது அவங்க யாராவது போய் நமக்கு உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்களை போய் ரெக்கமெண்டேஷனுக்கு தேடலை. என்ன பண்ணுன்னு அவங்க அழுது வருத்தப்படலை. அவங்க ஜெபித்து துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள், எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு. ஸோ உங்கள்ட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது எந்த வீட்டில் உள்ள சிச்சுவேஷனாக இருக்கலாம், வெளியே உள்ள சிச்சுவேஷனாக இருக்கலாம், சோர்ந்து போகிறதுக்கு பதிலாக குறுகின பலத்தோடு இருக்கிறதுக்கு பதிலாக துதித்து பாருங்கள். துதிக்க கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே வரும்போது தேவன் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் ஒரு தடவை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அது நம்மளுடைய பழக்கமாக மாறிடும். ஃபஸ்ட் டைம் நம்ம அதை செய்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இம்மிடியேட்டாக நம்மளுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் கோபம் வந்துடும். பிள்ளைங்கன்னா நம்ம டக்குன்னு எரிச்சலாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். அப்படிலாம் நடந்துடும். இல்லைன்னா இது என்னது, இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தூக்கி போட்டுட்டு போயிடலாமா எனக்கு அப்படின்கிற சுச்சுவேஷன்லாம் வரும். அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான ஃபீலிங்ஸுக்கு உங்களை விடாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஜபிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு துதிக்கணும். ஜெபம் பண்ணோடனே கர்த்தர் கேட்குறாருன்னு பார்த்தோம் சங்கீதம் 18. ஆனால் அடுத்தால என்ன செய்யணும்? நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும். துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும். அவர் நம்ம கூட நமக்காக யாவற்றையும் செய்வார். கடைசியாக அவரை இன்னும் அதிகமாக அவர் மேலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தரை இன்னும் அதிகமாக. சங்கீதம்
56 நாள். இந்த தாவீது ராஜா எழுதின காரியத்தை நம்ம பார்த்தோன்னா, அவர் போகாத கஷ்டம் இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவர் பண்ணின அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்தோன்னா, இப்படி தான் நம்ம வாழணுங்கிறது நம்மளும் கூட கற்றுக்கிடுவோம். கிரைசிஸ் டைமில் அவர் என்ன பண்ணாராம்? 56 நாளில் 3:4 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயம் வந்துட்டா இன்னும் உம்மை நம்புவேன். நம்பக்க முடியாத ஒரு சூழ்நிலை தாங்க வந்திருக்கு. ஒரு சிக்னஸ் வந்துட்டு, ஐயோ இதுலேருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில்லாத சூழ்நிலை இருக்குது. அந்த நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் கடவுளை இன்னும் நம்பணுமா? ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனால் கடவுள்கிட்ட பலத்தோடு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால், கடவுளை நான் உண்மை நம்புகிறேன். இது பார்க்கறதுக்கு சுற்றியுள்ள காரியங்கள் எல்லாம் என்னை சுற்றி சுற்றி இருக்கிறதெல்லாம் பெரிய அலை மோதுது என் போட்டு மேலே. ஆனால் நான் உண்மை இன்னும் நம்புவேன். நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். 3:4 சங்கீதம் 56 3:4 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நான் தேவனை நம்பி இருக்கிறேன். யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ முதல்ல பார்த்தோம் சங்கீதம் 50:15 ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். ரெண்டாவது அவரை துதிக்கணும். ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 16:25-26 பார்த்துருக்குறோம். யோசபாத்ங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவரை சுற்றில ஒரு பெரிய ஒரு போர் வந்துனுக்கு என்ன செய்யன்னு தெரில. துதிக்கிறதற்கு ஒரு கொயரை அரேஞ்ச் பண்ணி போருக்கு போனாராம். போருக்கு யூஸ்வலாக சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க. இவர் துதிக்கிறதுக்கு கொயர் அனுப்பி கொயர் முன்னால் போகுது ப்ரேயர் பண்ணி வர்ஷிப் பண்ணுறதுக்கு. அதுக்கு பின்னால் போனாங்களாம். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். அவனுடைய போரை ஜெயமாக மாற்றி கொடுத்தார். அப்படியே உங்களுடைய யுத்தத்தையும் உங்களுடைய போரைகளையும் அவர் ஜெயமாக மாற்றி தருவார். துதிக்க பழகிக்கொள்ளுங்கள். கடைசியாக அவரை இன்னும் அதிகமாக நம்புங்கள். நம்மளுடைய சுயபலத்தில் நம்பியிருக்க வேண்டாம், அவரை நம்புவோம். இதெல்லாம் செய்யும்போது நம்ம முதல் வசனத்தில் பார்த்தபடி ஆபத்து நாளத்தில் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். குறுகின பலனுடையவர்களாக இருக்க மாட்டோம். ஸ்ட்ராங்காக இருப்போம். கர்த்தருக்குள் நம்ம பலனாக இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன விதமான சுச்சுவேஷன் வழியாக போய் கொண்டிருந்தாலும் கர்த்தாவே, அவங்க அப்பாவும் உம்மிடத்தில் ஜெபிக்கவும் உம்மை துதிக்கவும் உம்மை இன்னும் அதிகமாக நம்பவும் கிருபை தாங்க தகப்பனே. முதல்ல கர்த்தாவே, நாங்கள் குறுகின பலனுடையவர்கள், நாங்கள் வீக்கான வெசல்ஸுங்கிறத புரிந்து கொண்ட கர்த்தாவே, உம்முடைய பலத்தில் நாங்கள் இடைக்கட்டப்பட, உம்முடைய பலத்தில் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக மாற எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்வீராக கர்த்தாவே. அப்படியே இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஒவ்வொருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக தான் இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வியாதியிலேருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க கர்த்தாவே. மனச்சஞ்சலம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய ஞானத்தையும் பலனையும் உங்களுடைய கிருபையும் கொடுங்க லார்ட். அசைந்து கொண்டு இருக்கிற அவர்களுடைய போட்டுக்குள்ளே கர்த்தாவே, நீங்கள் உள்ளே போய் ஏறி அமரும் போது கர்த்தாவே, அப்போ அந்த போட்டு அமைதியாயிரும். அவர்களுடைய வாழ்க்கை படகு அமைதியாக சலனம் இல்லாமல் சமாதானமாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை நீங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாக கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். God bless you, my dear friends.